ஒரு சிறிய காட்டில் உயர்ந்த மரங்கள், அழகான விலங்குகள், பாடும் பறவைகள் எல்லாம் ஒன்றாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. அந்த காடு மிகவும் அமைதியாக இருந்தது. ஒரு நாள் அந்த காடு பேசத் தொடங்கியது. என் காட்டில் எவ்வளவு அழகான உயிரினங்கள் வாழ்கின்றன என்று அது சொன்னது. என்னில் பல மரங்கள், பல உயிர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றன. நான் இந்த உயிரினங்களுக்கு தங்குமிடம் கொடுக்கிறேன், பறவைகளுக்கு கூடு கொடுக்கிறேன், மனிதர்களுக்கும் காற்று, நீர், உணவு எல்லாம் தருகிறேன். ஆனால் ஒரு நாள் இந்த மனிதர்கள் காட்டிற்கு வந்தார்கள். மரங்களை வெட்டினார்கள், விலங்குகளை விரட்டினார்கள், பறவைகளை பிடித்தார்கள். இதனால் காடு நடுங்கியது. ஏன் மனிதர்களே என்னை அழைக்கிறீர்கள் என்று காடு கேட்டது. நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று புலம்ப ஆரம்பித்தது. ஆனால் மனிதர்கள் எதையும் கண்டு கொள்ளாமல் அவர்கள் தொடர்ந்து காட்டை அழித்துக் கொண்டிருந்தார்கள். காடு மிகவும் வருத்தமடைந்தது. அப்போது ஒரு சில குழந்தைகள் காட்டுக்குள் விளையாட வந்தது. காடு அதை பார்த்து மகிழ்ந்தது. குழந்தைகள் மரங்கள் வெட்டப்படுவதையும் விலங்குகள் துன்பப்படுவதையும் பார்த்தது. அதன் கண்களில் கண்ணீர் வந்தது. அம்மா, அம்மா என்று குழந்தைகள் கத்திக்கொண்டே தங்கள் அம்மாக்களிடம் சென்றார்கள். நாம் இந்த காட்டை காக்க வேண்டும். அம்மாவும் குழந்தைகளும் காட்டை காக்க உறுதி எடுத்துக் கொண்டார்கள். அதற்காக போராடினார்கள். அவர்களால் காடு மீண்டும் செழித்தது. மரங்கள் வளர்ந்தன, பறவைகள் பாடின. நன்றி குழந்தைகளே என்று காடு